நான் ஒரு பொம்பளை இருந்துக்கிட்டு இந்த பையன் தடவை வந்து இந்த மாதிரி செஞ்சானுங்க. இவங்கெல்லாம் ஊருக்காரர் சரி பஞ்சாயத்து பேசி நிறுத்தினாங்க. மறுபடியும் 2-3 மாதம் கழித்து திருப்பி வந்து குறவல் பிடிச்சி இப்படி மேலே மூஞ்சி பிடிச்சி அமுத்திக்கிறானுங்க. மேலே படுத்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 4 பாட்டில் போறதுன்னு சாப்பாடு இல்லைன்னு இல்லை சாமி. அந்த மாதிரி வந்து மூஞ்சி பிடிச்சி அடுத்து மேலே ஏற்படுத்தேன். என்னால் தான் குடி சத்துருக்குதா இவங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணே என்னை கொள்கிறாங்க சாமி. காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிங்களா? எல்லாத்தையும் சொல்லிவிட்டுங்க. போலீஸ்காரர் இந்த பையன் இன்னும் நான் அன்றைக்கே முடிஞ்சிருப்பேன் சாமி. இந்த மாதிரி பண்ணலாமல் வராங்களா? நான் பாட்டில் வாரமெல்லாம் பொறுக்கணும். இவங்க வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாட்டில் பொறுக்கணும். இந்த மாதிரி சொல்லலாமா? அப்பா கேட்க கூடாதா? ஊருக்காரனே ஒருத்தன் இந்த பையன் வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சான். இந்த உதவி 3 வருஷம் என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறானுங்க. ஓடியே போய்ட்டு பட்டாவே வாங்காத ஓடி போயிட்டுனுங்க பயந்துக்கிட்டு. என் பிள்ளை குட்டிங்க பக்கத்தில் இருந்து செய்வாங்கல்ல சாமி. இந்த நம்பதே இருக்கு. இதுதான் வீடு, இதுதான் வாசலுங்க. இவங்க இல்லைன்னா ஆனும் கத்தலாம் ஓடியாந்துருவாங்க. மணி 12:30 மணிங்க சனிக்கிழமை நைட்டு. இந்த அம்மா வந்து ஆல்ரெடி 2 டைம் வந்து பாலியல் பலாத்கார முயற்சியானது நடந்துச்சு. அப்போ இந்த அம்மா வந்து நான் தான் காப்பாற்றினேன். போன சனிக்கிழமை 30ஆம் தேதி நடந்த சனிக்கிழமை அன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து நைட்டு ஒரு சுமார் 1 மணி இருக்கும். 12 to 1 மணிக்குள்ளே அந்த ஒரு பையன் வந்து அதே பகுதியை சேர்ந்த ஒரு பையன் வந்து இந்த அம்மா வந்து கற்பழிக்க முயற்சி பண்ணி சத்தம் போட்டு நான் தான் போய் காப்பாற்று வெளியே இந்த அம்மா வரும்போது மேலே ஒரு துணி இல்லை. அந்த அம்மா யூரின் போய் மோஷன் போய் கிடந்தது. நாங்கள் காப்பாற்றி போலீஸுக்கு தகவல் சொன்னோம். ஆல்ரெடியே இந்த சம்பவம் வந்து எங்கள் பகுதியில் வந்து நடந்திருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாருங்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தையிலேயே முடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்குண்டான சட்டப்படியான சரியான நடவடிக்கை செய்யணும். இதை தயவு செய்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான புகார்களை உடனடியாக அது உரிய விசாரணையை செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.